ஃபர்ஸ்ட் அவரோட மறைக்கு முக்கியமான காரணம் வந்து ஆரம்ப கட்டத்துல அவர் வந்து இந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அந்த ரோபோ மாதிரி பண்ணுவார்ல, அது ஒரு காரணம். இன்னொன்னு குடி ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காரணங்களை வந்து சொல்றதுக்கு 4 பேர் 4 விதமாவோ 40 விதமாக பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா இங்க எல்லாரும் டாக்டரும் கிடையாது. அவருக்கு நடந்ததை பத்தி அவங்க மனைவிக்கு தெரியும், அந்த டாக்டருக்கு தெரியும். நானே சொல்றதுக்கு பெரிய அருகதை கிடையாது. கூட இருந்தவங்க நாங்களே சொல்ல அப்புறம் 4 பேர் 4 விதமா பேசுறாங்கன்னு எதுக்கு அதை பேசணும்? அப்படி பேசிட்டா இப்ப என்ன, இப்ப யார் அவங்க பேசுனவங்களா? டாக்டரா? சில்வர் பெயிண்ட் பூசினவங்களான்னு? கண்டிப்பா இல்ல. அப்ப இதுல நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து, எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கால ஒருத்தர் வந்து ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும் யூஎஸ்ல ஸ்ட்ரீட்ஸ்ல, மைக்கேல் ஜாக்சன் ஸ்டாச்சு மாதிரி இப்படி நிப்பாப்ல, அப்புறம் ஒரு ஓல்டு மேன் இப்படி நிக்கிற மாதிரி நிப்பாங்க. அவங்க எல்லாம் கோல்டு பெயிண்ட் இந்த பெயிண்ட்லாம் அடிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் 79 இயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் கிடையாது. அதுக்கு இதெல்லாம் ரீசன்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அது ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அவர் உடல் வாகுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது, அது இதுவாயிடுச்சு. அதுக்கான ஒரிஜினல் ரிப்போர்ட் அவங்க மனைவிக்கு தெரியும், டாக்டருக்கு தெரியும். என்ன ரிப்போர்ட்டு என்ன வந்து அது அவங்கள தான் சொல்லணும். இந்த 4 பேர் 4 விதமா பேசுறதுங்கிறது சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுறது.